வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். மிஸ்டர் எக்ஸ் தர்மஸ்தலாவில் என்னெல்லாம் நடந்தது, எத்தனை சவங்களை அவர் புதைத்தார் என்கிற பல்வேறு மர்மமான விஷயங்களை இவர்தான் போலீசிடம் கொண்டு போய் சேர்த்தார். அதற்கு பின்பு சோஷியல் மீடியா வழியாக, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியாக, பத்திரிகைகள் வழியாக, நியூஸ் பேப்பர்கள் வழியாக இந்த நபருடைய கதையை நீங்க கேட்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய திருப்பங்களுடன் தர்மஸ்தலாவில் நடக்கக்கூடிய பல்வேறு மர்மமான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள், பல பெண்களுடைய மாயமான கதை அனைத்தையும் நீங்க கேட்டீர்கள். ஆனால் இன்னைக்கு மிஸ்டர் எக்ஸின் உயிருக்கு ஆபத்துள்ளதாக ஒரு தகவலும் கசிந்துள்ளது. இதைத் தொடர்ந்து SITN டீம் இந்த நபருடைய பாதுகாப்பு வளையத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தியுள்ளார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா ஒரு சில அரசியல்வாதிகள் யாரை காப்பாற்றுவதற்காக, இந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மறைப்பதற்காக ஒரு போராட்டத்தையும் அறிவித்துள்ளார்கள். பிஜேபியை சார்ந்த நபர்கள் இந்த இடத்தை ஒரு மத அடையாளத்தை வைத்து, மத போர்வையை வைத்து இந்த இடத்தின் பெயரை கெடுப்பதற்காக ஒரு சில நபர்கள் வேலை பார்ப்பதாக ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நேரடியாக அவர்களுடைய டார்கெட் மிஸ்டர் எக்ஸ் ஆக இருக்கிறார். ஒரு பிஜேபியை சார்ந்த நபர் கிடையாது. இது போன்ற பல்வேறு நபர்கள் மிஸ்டர் எக்ஸை தாக்கி பேசி வருகிறார்கள். அப்போ இந்த வழியாகவும் அவருக்கு ஆபத்துள்ளதா என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. எதற்காக மத அடையாளத்தை வைத்து யாரை காப்பாற்றுவதற்காக இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது, அதையும் நீங்க புரிந்து கொள்ள இருக்கணும். ஆனால் இந்த பதிவை ஒரு கதையிலிருந்து நாங்க தொடங்க ஆசைப்படுகிறோம். அதாவது மிஸ்டர் எக்ஸின் கதை. இன்னைக்கு மிஸ்டர் எக்ஸுடைய பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்பட்டது, அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் மிஸ்டர் எக்ஸ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் வீட்டிற்கு போகிறார். அவரை சந்தித்த உடனேயே அவர் பேசிய முதல் வார்த்தை, சார் உங்களை நான் நம்பலாமா? மிகவும் சீக்ரெட்டான ஒரு கதையை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். நான் ஒரு சில பிணங்களை புதைத்திருக்கிறேன். வருடம் 1998ஆம் ஆண்டு முதல் பிணத்தை நான் புதைத்தேன் தர்மஸ்தலா என்கிற இடத்தில். தர்மஸ்தலா என்கிற இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த அட்வொகேட், அது கோவில்கள் இருக்கக்கூடிய இடமாச்சு, அங்க போய் எப்படி நீங்க? இல்ல, அந்த இடத்தில் நான் வேலை பார்த்தேன். 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை இந்த இடத்தில் நான் வேலை பார்த்தேன். இந்த இடத்துல தான் 1998ஆம் ஆண்டு இந்த சவத்தை புதைத்தேன். அப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சவத்தை புதைப்பது தானே, இதுல என்ன? இல்ல சார், ஒரு மர்மம் இருக்கு. அந்த நான் முதலாக புதைத்த அந்த சவம் ஒரு பெண்ணின் சவம். அதை கற்பழித்து கொலை செய்தார்கள். அப்போ நீங்க தான் அந்த ரேபிஸ்டா, அந்த கொலைகாரரா? இல்ல இல்ல, நான் அந்த கொலையும் செய்யல, நான் அந்த பெண்ணை பார்த்ததும் கிடையாது. என்னை மிரட்டி அந்த சவத்தை புதைக்க வைத்தார்கள். சரி, அட்வொகேட்டுடைய அடுத்த கேள்வி, இப்ப என்ன செய்ய போறீர்கள்? அந்த நபர்களை பிடிக்க வைக்க ஏதாச்சும் உங்கள்ட்ட ஐடியா இருக்கா? இல்ல சார், இது ஒரு கேஸ் கிடையாது, இது போன்ற நூற்றுக்கணக்கான சவங்களை நான் புதைத்துள்ளேன். தர்மஸ்தலாவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள். இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த அட்வொகேட் ஒண்ணுமே புரியல. ஏதோ மனநோயாளி போல வந்து கதை விட்டுட்டு இருக்காரு. நம்பல. ஃபர்ஸ்ட் சரியாதான் சொல்றீங்களா? 100க்கும் மேற்பட்ட சவங்களை நீங்க புதைத்ததாக? ஆமா சார். நான் இல்ல கணக்கு மறந்துருப்பீங்க, 10-20 இருக்கும். இல்ல, 10-20 கிடையாது, 100க்கும் மேற்பட்ட சவங்கள் 1998ஆம் ஆண்டுல இருந்து 2014ஆம் ஆண்டு வரை நான் புதைத்தேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய பெயரை எடுத்து, இந்த நபர்களுடைய அழுத்தத்தால் இந்த நபர்கள் என்னை மிரட்டி என்னுடைய குடும்பத்துடைய உயிரை எடுத்து விடுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்படி நீங்க கேட்கவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவோம், என்னுடைய குடும்பத்தை அழித்து விடுவோம் என்று என்னை மிரட்டினார்கள். அதை வைத்துதான் இந்த வேலையை நான் பார்த்தேன். இரவு எனக்கு தூக்கம் வருவதல்ல. என்னுடைய சொப்பனத்தில் நான் புதைத்த பல்வேறு பெண்களுடைய அந்த ஞாபகம் எனக்கு வருது. என்னால் உயிர் வாழவே முடியல. நான் இந்த விஷயத்தை இதற்கப்புறம் என்னுடைய மனதில் வச்சு புதைக்க விரும்பவில்லை. நான் இதை எக்ஸ்போஸ் செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால உங்களோட உதவி தேவைப்படுது. என்னோட இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க எழுதி கொடுக்கணும். 3வது முறை மீண்டும் ஒரு முறை அந்த அட்வொகேட் அழுத்தமாக கேட்டிருக்கிறார். நீ சொல்றது உண்மைதானா? ஆமா சார்.
அப்படி நீ சொல்றது உண்மையா இல்லைன்னா இதை பத்தி எனக்கு ஏற்கனவே நான் விசாரிச்சுட்டேன். என்னுடைய ஒரு சில ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னோட குடும்பத்திடம் போய் பேசும்போது, நீ செய்ய போற விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி நீ பொய் பேசுறன்னு வெளியில வந்துருச்சுன்னா உனக்கு சிறை தண்டனை கிடைக்கும். எனக்கு இந்த விஷயம் தெரியும் சார். அப்படி நான் பொய் பேசினா நான் மாட்டிருவேன். என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சிரும். இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன். நான் பொய்யும் பேச மாட்டேன். சரி, நீ பேக் அவுட் அடிச்சிட்டேன்னா பேக் அவுட்டும் நான் அடிக்க மாட்டேன். சரி, நான் எப்படி நம்புறது? நீ உண்மையை தான் பேசுறேன்னு எப்படி நான் நம்புறது? அப்படியே கீழே குனிஞ்சு ஒரு பையை எடுத்து மேலே வைக்கிறார். பையை திறந்து ஒரு எலும்பு கூடு மண்டையோடு அப்படியே டேபிளில் வைக்கிறார். நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்னுடைய ஆதாரம். இன்னும் ஒரு சில எலும்புகளை டேபிளில் வைக்கிறார். அந்த எலும்பு கூடுறை அந்த எலும்புகளை பார்த்த உடனே இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த நபர் இவர் பேசக்கூடிய விஷயத்துல சப்ஸ்டன்ஸ் ஏதோ இருக்கு. உறுதியா இந்த நபர் பேசுறாரு. சரி, இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயுமே பேசாதீங்க, எனக்கு ஒரு 2-3 நாள் கொடுங்க, யோசிப்போம். இந்த நபரை வீட்டுக்கு அனுப்பிட்டு அட்வொகேட் தன்னுடைய சீனியர்கள்லாம் ஃபோன் அடிச்சு பேசுறாரு. தர்மஸ்தலாவை சுற்றி வெளிவந்த பல்வேறு மர்மமான கதைகள் ஏற்கனவே மீடியா வழியாக கேசஸ்கள் வழியாக கோர்ட்டில் இருப்பதை அவர்களும் தெரியும். சரி, இந்த நபர் பேசுறது உறுதின்னு நீங்க நம்புறீங்கன்னா, அந்த நபரிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சரின்னு நீங்க நம்புறீங்கன்னா, அந்த நபரை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் ஃபைல் செஞ்சு அந்த கேஸ் நேரடியாக அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல மற்றும் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸ்ல அந்த ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரின்னு அந்த சீனியர்ஸ்கள் படி இந்த மிஸ்டர் எக்ஸையும் கூட்டிட்டு ஒரு நாள் உட்கார்ந்து இந்த ஒட்டுமொத்த கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு ஜூலை 4ஆம் தேதி எஸ்பி ஆஃபீஸருக்கு போகிறாங்க. எஸ்பி ஆஃபீஸரிடம் இந்த இந்த ஒட்டுமொத்த கதையை எடுத்து வச்சதுக்கப்புறம், சார் இதெல்லாம் நடந்திருக்கு. எஸ்பி ஆஃபீஸ் இந்த நபருடைய ஸ்டேட்மெண்ட்டை எழுதினதுக்கப்புறம், இந்த நபரை சந்திச்சதுக்கப்புறம், சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இதில் ஆக்ஷன் எடுக்கிறோம். 4ஆம் தேதி அந்த எஃப்ஐஆர் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கொடுக்கப்பட்டது. 18ஆம் தேதி வரை போலீஸார்கள்ட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷன், எந்த விதமான கம்ப்ளைண்ட் பதில் கிடையாது. அதாவது ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு, நூற்றுக்கணக்கான பிணங்களை நான் புதைத்திருக்கிறேன், தர்மஸ்தலா என்கிற இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு, அப்ப கூட எந்த ஆக்ஷனும் இல்லை. ஆனா 18ஆம் தேதி போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது தர்மஸ்தலாவை பற்றி. அதற்கான காரணம் இருக்கு. செக்ஷன் 164 பிரகாரம், விட்னஸ் ஆக்ட் பிரகாரம் இவர் 11ஆம் தேதி கோர்ட்டில் போய் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் செய்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த லெவலில் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதே அட்வொகேட் மிஸ்டர் எக்ஸை கூட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட்டுக்கு போன போது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி இவர் பேச ஆரம்பித்த உடனே அந்த கதவெல்லாம் மூட சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரம் வரை மற்ற எல்லா கேஸையுமே தள்ளிவிடுங்க, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வாங்குங்க. கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரம் ஒரு நீதிபதி உட்கார்ந்துட்டு இவருடைய கதையை கேட்டிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. 18ஆம் தேதி முதல் முறையாக இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவருகிறது. அவர்கள் கொடுத்த பதில் என்ன? இந்த நபர் கூறுவதை அனைத்துமே நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அதனால் இந்த நபரை எங்களுடைய டீமை வைத்து, எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை வைத்து இந்த நபரை பின்தொடங்கினோம். பல்வேறு விஷயங்களை நாங்கள் சேர்க்க தொடங்கினோம். எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி இந்த நபர் பேசுவது உண்மையாக இருந்து அந்த இடத்துல இருந்து இந்த நபர் கூறும்படி அந்த எலும்புக்கூடெல்லாம் வெளியில வந்துச்சுன்னா இந்த நபர் எங்கேயோ எஸ்கேப் ஆயிடுவார். அதனால இந்த நபரை பற்றின பல்வேறு விஷயங்களை நாங்கள் சேகரித்தோம். 2வது, எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி எங்களுக்கு வந்த தகவல், இந்த நபர் கூறுவதில் உண்மை இருக்கலாம். ஏன்னா இது போன்ற பல்வேறு கேசஸ்கள் அந்த இடத்துல இருந்து வெளிவந்திருக்கிறது, ரெஜிஸ்டரும் ஆகியிருக்கிறது. அப்போ இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு இந்த விஷயம் நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அதாவது இந்த இடத்தில் இது போன்ற பல்வேறு சவங்களை பிதைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல உறுதி செய்யப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எப்படியாவது வெளியில வரக்கூடாது என்கிற விஷயத்தை பல்வேறு ஆட்களை வைத்து முடக்கக்கூடிய வேலையும் ஒரு சில நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் பெங்களூர், அதாவது கர்நாடகா அரசாங்கத்தின் காதுகளுக்கு போயிருக்கிறது.
கர்நாடக அரசாங்கம் உடனடியாக ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் செய்து போலீசார்கள் இந்த வழக்கை இதற்கு மேல் விசாரிக்கக்கூடாது, ஒரு டீம், அதாவது எஸ்ஐடி என்கிற இந்த டீமை ஃபார்ம் செய்து நீங்கள் உடனடியாக அந்த நபருடைய ஸ்டேட்மெண்ட் படி எக்ஸ்குவேஷன் வேலையை நீங்கள் தொடங்குங்கள். அப்போ எஸ்ஐடி டீமிற்கு இந்த வழக்கு மாறுகிறது. அந்த நாள்ல இருந்து மிஸ்டர் எக்ஸோடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு எஸ்ஐடி டீமிற்கு மாறுகிறது. அதற்கு முன்னாடி வரை போலீசார்களுடைய பாதுகாப்பில் தான் இந்த நபர் இருக்கிறார். ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரை எஸ்ஐடி கையில் இந்த நபர் இருக்கிறார். எஸ்ஐடி எந்த இடத்தில் தன்னுடைய கேம்பை போட்டிருக்கிறார்களோ அந்த கேம்பில் தான் எஸ்ஐடியுடைய பாதுகாப்பு வளையத்தில் இந்த நபரை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபர் கூறக்கூடிய அனைத்து இடங்கள்லையுமே இவரை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சர்வேலன்ஸ் டீம் அமைக்கப்படும். அந்த டீமில் ஒரு சில நபர்கள் தனியாக இவருக்காகவே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை இந்த நபருடைய உயிரை பாதுகாப்பது மட்டுமே. ஏன்னா இந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் 164க்கு கீழே விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே கொடுத்திருக்கிறார். இந்த நபருக்கு என்ன நடந்தாலும் அதற்கான பொறுப்பு நேரடியாக எஸ்ஐடி. அதனால் இந்த நபருடைய பாதுகாப்பு மிகப்பெரிய விஷயமாக சேலஞ்சாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபர் 19 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான சவங்களை நான் புதைத்தேன் என்று கூறியதற்கு பின்பு பல இடங்களில் முக்கியமாக சைட் நம்பர் 1 இருந்து 12 வரை எக்ஸ்குவேஷன் நடந்தது. சைட் நம்பர் 6 மற்றும் சைட் நம்பர் 11A பல எலும்புகளும் வெளிவந்தது. ஆனால் சைட் நம்பர் 13ஐ எக்ஸ்குவேட் செய்யும் போது அந்த இடத்தை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா சைட் நம்பர் 14ல் நேற்று முன்தினம் ஒரு எக்ஸ்குவேஷன் நடந்தது. இன்றைக்கும் சைட் நம்பர் 14 and 15ஐ எக்ஸ்குவேட் செய்ய அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். சனிக்கிழமை வரை எந்த விதமான ஹியூமன் ஸ்கல் ஆர் ஹியூமன் போன்ஸ் எங்கேயுமே கிடைக்காத ஒரு தகவல் வெளிவந்தது. எந்த விதமான எலும்புக்கூடுகள் எதுவுமே கிடைக்கவில்லை. இன்னைக்கும் அந்த எக்ஸ்குவேஷன் வேலையை தொடங்கியுள்ளார்கள். சைட் நம்பர் 13ஐ எதற்காக இவர்கள் தோண்டாமல் விட்டார்கள் என்கிற அந்த பதிலும் இன்னைக்கு கிடைத்து விட்டது. அதாவது இந்த நபரின் இன்ஸ்ட்ரக்ஷன் படி சைட் நம்பர் 13ஐ 20 அடி ஆழத்தில் தோண்ட வேண்டும். அதற்கான காரணம் இந்த இடத்தில் பல சவங்களை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நான் புதைத்ததாக 20 அடிக்கு மேலே நான் தோண்டி அந்த சவங்களை புதைத்ததாக இந்த நபர் கூறியுள்ளார். அப்போ அந்த இடத்தை அந்த அளவில் தோன்றினால் மட்டும்தான் இந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கும் என்பது இவர்களுக்கு தெரியும். இன்னொரு அங்கு பிரச்சனை இருக்கு. எந்த இடத்தை இவர் அடையாளம் கண்டுபிடித்தாரோ அந்த இடத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நீக்குவதற்கு முன்பு பல மெஷர்ஸ்கள் நீங்கள் எடுக்கணும். அதாவது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்கே மின்சாரம் பிரச்சனை வராதபடி இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்னொரு லைனை மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்க்கணும். 2வது 20 அடின்னு சொல்கிறார். 20 அடி தோண்டினதுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்கலைன்னா அப்போது எஸ்ஐடிஎன் டீம் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு ஜிபிஆர் என்கிற இந்த சிஸ்டம் வேணும், கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரெடார் என்று கூறுவார்கள். அதற்கான அப்ரூவல் அரசாங்கம் கொடுத்து விட்டது. இப்போது ஜிபிஆர் என்கிற சிஸ்டம் எஸ்ஐடி டீமிற்கு கொடுக்கவும் பட்டது. இதற்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த சைட் நம்பர் 13 மற்ற இடங்களில் ஃபர்ஸ்ட் அந்த ஜிபிஆர் இன்ஃபர்மேஷன் எடுப்பார்கள். பாதாளத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்கிற விஷயத்தை படம் பிடித்து பார்ப்பார்கள். எந்த இடத்தில் அந்த எலும்புகள் அல்ல மற்ற விஷயங்கள் கிடைப்பதாக இருக்கிறதோ அந்த இடத்தை பர்டிகுலராக தோண்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதற்கு முன்பு அந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் அங்கிருந்து நீக்கி விடுவார்கள். இவருடைய பாதுகாப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த புதிய த்ரெட் வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராவுக்கு அந்த பாதுகாப்பில் இந்த நபரை வைத்திருக்கிறார்கள். எப்பெல்லாம் இது போன்ற எக்ஸ்குவேஷன் வேலை நடக்கிறதோ அதுக்கு முன்னாடியே ஒரு சர்வேலன்ஸ் டீம் போய் ஒட்டுமொத்த பாதையை ஸ்கேன் செய்து எங்கெல்லாம் இவருக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது அங்கெல்லாம் போலீசார்களை போட்டு ஒரு வாட்டி அந்த ஒட்டுமொத்த பாதை செக்யூர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த நபரை அங்கிருந்து கூட்டிச் செல்கிறார்கள். அந்த இடத்திற்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க பார்த்தீர்கள்னா நாட் ஈவன் போலீஸ் கேன் ரீச் ஹிம். சுற்றி நீங்க ஒரு பாதுகாப்பு வளையம், அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா எஸ்ஐடிக்கு அந்த டீமுக்கு நடுவில் தான் இந்த நபரை நீங்க பார்த்திருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இப்போ ஃபர்ஸ்டாவது அவருடைய படத்தை எல்லாம் மீடியா நபர்கள் பிடித்தார்கள். இப்போ அந்த படம் கூட நீங்க பிடிக்கக்கூடாது, அக்கம் பக்கத்தில் யாருமே வரக்கூடாதபடி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டியை இப்போ போட்டிருக்கிறார்கள் இந்த நபருக்கு.
இந்த எக்ஸ்குவேஷன் வேலை நடக்காத போது இவரை ஒரு அறையில் வைத்து சிசிடிவி கேமரா பாதுகாப்பில் இவரை வைத்திருக்கும்படியும், ரெண்டாவது எப்பெல்லாம் இந்த நபரை இன்னும் அடுத்த விசாரணைக்கு கூப்பிடுகிறார்களோ அப்பவும் அந்த எந்த இடத்துல இந்த கேம்ப் இருக்கிறதோ அதே இடத்தில் இந்த நபருடன் விசாரணை நடக்கிறது. அதாவது எங்கேயுமே அந்த கேம்பை விட்டு இந்த நபரை வெளியே போக விடுவதல்ல. இரண்டாவது மாற்றம் நடந்திருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய பல நபர்கள் போலீஸை நாடி போறார்கள். போலீஸிடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் அவர்களை எஸ்ஐடி டீமிற்கு டைவர்ட் செய்து வருகிறது. இந்த கேஸ் எங்களிடம் கிடையாது, இது எஸ்ஐடி டீம் பார்க்கறது, அங்கேயே நீங்க போங்க. இவர்களிடம் வரும்போது இவர்களிடம் அந்த நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுப்பதை தாண்டி அந்த விஷயத்தை பற்றி எஃப்ஐஆர் போடுவதற்கான பவர் இல்லாமல் இருந்திருக்கிறது. ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் ஆஃபீஸர் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர்களை போடலாம். இப்போ கர்நாடக அரசாங்கம் இன்னொரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதாவது எஸ்ஐடி டீமிற்கு ஒரு டெம்பரரி போலீஸ் ஸ்டேஷனை நடத்துவதற்கான அந்த பவரை கொடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தேவையில்லை, நேரடியாக எஸ்ஐடி டீமுக்கு வந்தாலே போதும் அந்த எஃப்ஐஆர் எழுதப்படும். இதை தாண்டி இந்த ஒற்றை நபரை மட்டுமே நம்பி இதற்கு மேலே இறங்க முடியாது. ஏன்னா இந்த நபர் கூறியது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் நமக்கு அந்த எவிடன்சஸ்கள் தேவை, இன்னும் ஐ விட்னஸஸ்கள் தேவை என்று ஒரு சில இடங்கள்ல எஸ்ஐடியின் டீம் அந்த கோரிக்கை எடுத்து வைத்ததற்கு பின்பு பல நபர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அதுல 6 நபர்கள் புதிய விட்னஸாக வெளிவந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு ஐ விட்னஸ் ஒரு 13 15 வயதிற்கான ஒரு பெண்ணை என் கண்ணுக்கு முன்னாடியே இவர்கள் விதித்தார்கள். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் நடத்தவில்லை, கம்ப்ளைண்ட் எழுதவில்லை. இது போன்ற பல்வேறு விஷயங்களும் இங்கே நடந்திருக்கிறது. அதனால் இப்போ புதிதாக பல விட்னஸஸ்களை இவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த விட்னஸஸ்கள் கூறக்கூடிய அந்த இடங்களை தோண்டி எக்ஸ்குவேட் செய்யக்கூடிய வேலையும் இவர்கள் பார்க்க போறார்களாம். ஆனால் அந்த நபர்களுடைய அடையாளம் அது வெளிவந்து விட்டால் அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் அவர்களையும் இதே போன்று ஒரு மர்மமான இடங்களில் கம்ப்ளீட் செக்யூரிட்டியுடன் வைத்திருக்கும்படி ஒரு தகவல் வெளிவருகிறது. அதாவது இதற்கு மேலே நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மெஷரும் நீங்க பார்த்தீர்கள்னா எஸ்ஐடி விட்னஸஸ்களுடைய பாதுகாப்பு மற்றும் இந்த விஷயத்தில் ஒரு ஆழமான எவிடன்ஸ் கிடைக்காத வரை இதை விடுவதாக அவர்கள் இல்லை. இதற்கு மேல அந்த மேனுவலாக தோண்டக்கூடிய வேலையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஜிபிஆர் என்கிற இந்த கருவி அவர்கள் கையில் வந்துவிட்டது. நீங்க இதற்கு மேல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்குவேஷனுமே சயின்டிஃபிக் முறையில் ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்ட் முறையில் தான் நடக்கப் போவதாக அவர்கள் கூறியிருக்கிறார். அதன்படிதான் இந்த வேலை இன்னைக்கு நடக்கிறது. அதனால்தான் இந்த சைட் நம்பர் 13 நாங்கள் தோண்டாமல் விட்டிருந்தோம். இதற்கு மேலே அதையும் நாங்கள் தோண்ட போவதாக கூறியுள்ளார்கள். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ எஸ்ஆர் விஸ்வநாத் இவர் கூறக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாக பார்க்கணும். தர்மஸ்தலா ஒரு பவித்திரமான ஸ்தலம். இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், இங்க இருக்கக்கூடிய கோவில்களை அவமானப்படுத்துவதற்காக, அசிங்கப்படுத்துவதற்காக ஒரு சில நபர்கள் நடத்தக்கூடிய நாடகம். இது உடனுக்குடன் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இங்க நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்குவேஷன், இந்த சானிட்டரி ஒர்க்கர் அவர் கூறிய கதைகள் அனைத்துமே கட்டுக்கதை. அந்த நபர் கூறிய விஷயங்களை வைத்து நீங்க இது போன்ற தோண்டக்கூடிய வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. இதை உடனுக்குடன் தடுத்து நிறுத்துங்கள். அப்படி நீங்க செய்யவில்லை என்றால் ஆகஸ்ட் 16 நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். தர்மஸ்தலா சலோ என்கிற பெயர்ல. யலஹங்கா என்கிற இடத்திலிருந்து தர்மஸ்தலா வரை கிட்டத்தட்ட 200 வாகனங்கள் சாஃப்ரான் கொடியுடன், அதாவது பிஜேபியோட அந்த கொடியுடன், ஹிந்துத்வா கொடியுடன் எங்களுடைய சப்போர்ட்டர் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் தர்மஸ்தலாவிற்கு போக போகிறோம். வி ஆர் வித் தர்மஸ்தலா என்கிற இந்த முயற்சியை நாங்கள் எடுக்க போகிறோம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் KS ஈஸ்வரப்பா, இவர் ஒரு படி மேலே ஏறி ஒரு நபர் உங்கள்கிட்ட நான் தான் புதைத்தேன் என்று கூறும்போது அப்போ அந்த நபரை முதலில் தூக்கில் போடுங்கள், யாரு மிஸ்டர் எக்ஸை முதலில் தூக்கில் போடுங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க தேடக்கூடாது. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் யாரை காப்பாற்றுவதற்காக முயற்சியில் இது போன்ற நபர்கள் இறங்கியுள்ளார்கள் என்று. போலீஸ் தன்னுடைய வேலையை பார்க்கவில்லை, எஸ்ஐடிஎன் டீம் தன்னுடைய வேலையை பார்த்து வருகிறது. ஆனால் எஸ்ஐடிஎன் டீமிடமிருந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை பறித்து
NIA-விடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற அந்த குரலையும் இவர்கள் எழுப்பிவிட்டார்கள். அதாவது NIA சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீரேந்திர ஹேக்டே என்கிற இந்த நபர் பிஜேபியை சார்ந்த ராஜ்யசபா MP. அப்ப இவரை காப்பாற்றுவதற்காக இந்த அனைத்து நபர்களுமே குதித்து விட்டார்களா, அல்ல இதற்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய அளவில் மர்மங்கள் இருக்கிறதா? அப்படி அது வெளிவந்து விட்டால் பல நபர்கள் சிக்குவார்கள் என்கிற அந்த பயத்தில் இது போன்ற நாடகங்களை இவர்கள் ஆடி வருகிறார்களா? அனைத்துமே ஒவ்வொன்றாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அனைத்து அப்டேட்ஸ்களையுமே உங்களிடம் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பல நபர்கள் ஈடுபட்டிருக்கிறோம். பல நபர்களிடமிருந்து சோர்சஸ்கள் வழியாக இது போன்ற செய்திகளை சேகரித்து கொண்டு வருவது கடினமான காரணம். அப்படி எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.